அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்று நாம் காண இருப்பது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துவா. இதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். முதலில் இந்த துவாவை பற்றின வரலாற்றை காண்போம். பிறகு இந்த துவாவின் பலனை காண்போம். ஒரு நாள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகரத்தில் நுழைந்தார். அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்ததை கண்டார். ஒருவன் அவர் கூட்டத்தை சேர்ந்தவன், மற்றொருவன் மூசா நபியின் பகைவன் கூட்டத்தை சேர்ந்தவன். பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தை சேர்ந்தவன் கோரினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்பகைவனை ஒரு குத்து குத்தினர். அவன் இறந்தான். இதை கண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழி கெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாவான் என்று கூறினார். தமக்கு என்ன நடக்குமோ என்று மறுநாள் காலையில் பயத்துடன் கவனித்துக் கொண்டு நகரத்தில் இருந்தபோது நன்மனிதர் ஒருவர் மூசா நபியிடம் ஓடி வந்து, மூசாவே, நிச்சயமாக இந்நகர் பிரமுகர்கள் ஒன்று கூடி உம்மை கொன்றுவிட வேண்டும் என ஆலோசனை செய்கிறார்கள். ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக என்று கூறினார். ஆகவே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயத்துடனும் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு கிளம்பி விட்டார். என் இறைவா, இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார். பிறகு அவர் மதியன் நாட்டை அடைந்தார். பிறகு ஒரு மர நிழலில் ஒதுங்கி பசியோடும் கவலையோடும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அறியாமலும் இந்த துவாவை ஓதினார்கள். அடுத்த கணம் அல்லாஹ் அவருக்கு 10 ஆண்டுகள் நிபந்தனையுடன் பிழைக்க வழியையும் ஒரு வேலையையும் நன்மனைவியையும் குடும்பத்தையும் அளித்தான். இதை பற்றின வசனங்கள் சூரா 28 வசனம் 15 முதல் 28 வசனங்கள் வரை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அப்பேற்பட்ட மூசா நபியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அந்த துவா ஆனது ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இதன் பொருளானது, என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்பதாகும். இது சூரா 28 வசனம் 24 ஆகும். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வசனத்தை ஓதினால் அல்லாஹ் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவான். நிச்சயமாக இந்த துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இது நிறைவேற்றும். பசி, வேலை, வறுமை, கடன் பிரச்சனைகள், இன்னும் அனைத்து உங்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி விடுவான். மேலும் இது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேன்மையடைய செய்யும் சக்தி வாய்ந்த துவாவாகும். மேலும் இந்த துவா விசேஷமாக திருமணம், வேலை, பொருளாதாரம், கடன் முதலியவைகளுக்கு ஓதினால் அதிக பலன்கள் கிட்டும் எனவும் கூறுகின்றனர். எனவே இந்த துவாவை ஓதி நாமும் நமது வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்துவோம். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பர்க்கத்தை கொண்டு நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களை உன்னுடைய படிப்பினங்களின் பக்கம் தேவையற்றவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.